இந்தின் நிளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றோமே. திருவாக்கும் செய்கருமும் செய்கோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் அதனால் எல்லோரும் வானை முகத்தானை கூப்புவர்தம் கை என்று எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளை மனமொழி மெய்களால் பணிந்து எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோருக்கும் அன்னையாக விளங்குகின்ற ஆதி மாதா என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரியான துர்க்கை அம்மனுக்கு உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு பெரும் கோவிலை கட்டி நாளைய தினம் காலையில் மிகச் சிறப்பான ஒரு கும்பாபிஷேக விழாவினை நடத்த காத்திருக்கக்கூடிய ஆன்மநேய செல்வர்களே, திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் மரிச்சிலம்பு கிராமம் திருக்கவுண்டன் வலசு மண்ணை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மன், அருள்மிகு ஸ்ரீ முனியப்பன் சாமி திருக்கோவிலினுடைய நூதன ஆலய எந்திர ஸ்தாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை மிகச் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறோம். நல்ல கைதட்டலாம், தப்பே. அடே அப்பா, உண்மையிலுமே தம்பி, கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய மக்கள், நல்ல விருந்தோம்பல். உண்மையிலுமே சொல்லணும்னா நாளைக்கு காலையில அந்த எக்கோலாம் வேண்டாம், பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்டிலே கொடுங்க. முதல்ல சரியா இருந்தது அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நல்ல ஒரு மக்கள். உண்மையிலுமே இந்த பகுதி எல்லாமே நல்ல விவசாய பூமி, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், என்னுடைய முன்னுரையில முதல் விஷயமா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் எந்த சாயம் வெளுத்தாலும் வெளுக்காத ஒரே சாயம் எதுன்னா கைதட்டுங்க, விவசாயம் மட்டும்தான். ஏன்னா விவசாயிகள் நல்லா இருந்தாதான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள்ல எதை கேட்டாலும் கூகுள்ல கிடைக்குதுங்கிறான், எதை கேளுங்க கூகுள்ல கிடைக்குதுங்கிறான். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியும், மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறத மாத்தி மாதா பிதா கூகுள் தெய்வம்னு இன்னைக்கு மாத்துறான். ஆனா ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, எல்லாமே கூகுள்ல கிடைக்குதுன்னா எது கூகுள்ல கிடைக்காது தெரியுங்களா? திங்கிற சோறும் குடிக்கிற தண்ணியும் என்னைக்கும் கூகுள்ல கொடுக்க முடியாது. விவசாயிகள் உழைத்தால் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா மண்ணை பொன்னாக்குகிற வேளாண்குடி பெருமக்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை, கும்பாபிஷேக வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறோம். உண்மையிலுமே துர்க்கை அம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அதுல ஒரு மிகச் சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தை எடுக்க போறீங்க நாளைக்கு காலையில. எல்லா விழாக்களையும் விட கும்பாபிஷேக விழாவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வாழ்நாள்ல நான் ஒரு முறை கூட கோயிலுக்கு போகல, ஒரு முறை கூட கோயிலுக்கு போறக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றவங்க கூட வாழ்நாள் முழுவதும் கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எப்பொழுது கிடைக்கும் என்றால் கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த ஆத்தால பார்த்தா கிடைக்கும்ங்கிறது தான் சத்தியமான உண்மை. அதனாலதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம்ங்கிற பேர்ல எல்லா தெய்வங்களுக்கும் நம்முடைய பாரத நாட்டுல, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மிகச்சிறப்பா கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாளைக்கு காலையில மரியாதைக்குரிய சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் முழங்க அந்த பூரண கலசங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கலச தீர்த்தம் ஊத்துகிற போது மேல இருந்து அப்படி தண்ணி தீர்த்தம் தெளிப்பாங்க. அந்த தீர்த்தத்தை தயவு செய்து ஒரு சொட்டாவது வாங்கி மேல தெளிங்க. ஏன் தெரியுங்களா? 1008 முறை கங்கையில் மூழ்கினால் கூட பாவம் போகுமா என்று கேட்டால் போகும். அதை விட ஒரு கும்பாபிஷேகம் தீர்த்தம் தெளிச்சாலே நம் பாவங்கள் விலகும் என்பதுதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த புண்ணியம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட புண்ணியத்தை நாளை காலை நம்முடைய அற்புதமான திருக்கவுண்டன் வலசு அப்படியே அடிவயிறு தொண்டைக்கு வந்துட்டு போகுதுன்னே பார்த்து செய்யுங்க.
தம்பி அங்கிருந்து ஒரு லேசர் லைட் அடிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. வந்து முன்னாடி உட்காந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மரியாதையா இருக்கு. உண்மையிலுமே நீ பச்சை துண்டு போட்டு வந்திருக்கிய, அதனால உனக்கு பச்சை லைட் அடிக்கிறாரு. ஏற்கனவே 2 பேரும் நேரா கண்ணில் லைட்டை விட்டு தான் தம்பி கண்ணாடி ஓட்டு வந்து உட்காந்துருக்காப்புல. ஆபரேஷன் முடிச்சு அந்த பயத்துல தான் என்கிட்ட சொல்றாப்புல. ஆனா உண்மையிலுமே மக்கள் எவ்வளவு அழகா சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியா உட்கார்ந்துருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், ஊர்னா இப்படிதான் இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கா சும்மா 60 ஜோக், ஒரு கைதட்டல் கொடுங்க, 300 60 ஜோக் சொன்னேன், ஒரு ஆள் சிரிக்கல. எல்லாம் பேங்க்ல கடன் வாங்கி கட்டாத மாதிரியே மூஞ்சி வச்சு உட்கார்ந்து இருந்தான். இந்த ஊர்ல பாருங்க ஜோக்குனாவே சிரிக்கிறாங்க. என்ன புண்ணியமான ஊர் உண்மையிலுமே திருட்டுக்கவுண்டன் வலசு. எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படி தெரியுமா, 61வது அந்த ஊர்ல ஒரு ஜோக் சொன்ன பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க படா சிரிச்சுட்டாங்க. பொழப்ப ஓட்டிடலாம் நினைக்கும் போது ஒரு வயசான ஐயா படார்னு எந்திரிச்சு சிரிச்ச பெண்களை 4 பேரை ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி பெருந்துறையிலிருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு, தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். மஞ்சுநாதன்லாம் நேர போய் அந்த ஆத்தா காலிலேயே விழுந்தா, தாயே தாய் கிழவி தயவு செய்து என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்காவது பரவாயில்ல, பழமெல்லாம் எதுவும் நீங்க வைக்கல, வச்சிருவீங்க கொடுக்கும்போது. ஆனா உண்மையிலுமே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உண்மையிலுமே அன்னைக்கு ஒரு 3 சீப்பு பூம்பழம் வச்சிருந்தாங்க பாருங்க. அதே அப்ப அந்த கிழவி வாயை திறக்கும் போதெல்லாம் அந்த பூம்பழத்தை உரிச்சு தம்பி ஊட்டிக்கிட்டே இருந்தான் 3 மணி நேரத்துக்கு. ஆனா கிழவி வாய் தான் பார்த்தீங்கன்னா வயிறு தான் சுருங்கி இருக்குன்னு பார்த்தா வாய் அகண்டுதான் இருந்தது. 3 சீப்பையும் முழுங்கிட்டு அடுத்த நாள் கேட்டோம், பாட்டி எப்படி இருந்ததுன்னு. எப்படி இருந்ததா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு பண்ணாட்டுருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. அந்த அளவுக்கு உண்மையிலுமே அப்படியெல்லாம் நாங்க பார்த்த இடத்துல அந்த கிழவி உண்மையிலுமே திருச்சி பக்கத்துல இருக்கு. அந்த கிழவி உண்மையா சொல்றேன், நல்லா ரசிக்கிறீங்க. இந்த சிரிப்புக்கு தாங்க இந்த விழா எடுத்தது. உலகத்திலேயே நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? உங்க அப்பா அத்தா சந்தோஷப்படுவாங்கிறத விட நம்ம துர்க்கை அம்மனே மகிழ்ச்சி அடைவாள் என்பதுதான் முக்கியம். ஒரு கும்பாபிஷேகத்துல எல்லா குழந்தை குட்டிகளோட குடும்பங்களோட வந்து, அது உண்மையிலுமே தம்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பெரியவங்க சில பேர் அப்படியே நாற்காலியில உட்கார்ந்துருக்காங்க, ஐயா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பல பேர் குடும்பத்தோட மண் தரையில் அமர்ந்து மணித்தமிழை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். பெருமையா இருக்கு சார், உண்மையிலுமே பெருமையா இருக்கு. இவங்க மண் தரையில உட்கார்ந்து எனக்கு நிகழ்ச்சி கேட்குற மாதிரி தெரியல. என்ன தெரியுமா, அந்த துர்க்கை அம்மனின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாரும் என்ன குறையோட என்ன மனசோட அத்தா இது நடக்கணும்னு ஒரு வேண்டுதலோட நீங்க போய் அவ முன்னாடி நாளைக்கு அவ சன்னிதானத்தில் நில்லுங்க. அவள் மனம் குளிர்ந்து வளங்களை வாரி அழங்க உங்களுக்கு காத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான். கோவிலுக்குள்ள போகும்போது எப்படி போகணுங்கிற ஒரு 2 விஷயத்தை மட்டும் என் முன்னுரையில் சொல்லிட்டு இவங்களை அறிமுகப்படுத்தி நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. என்ன அப்படின்னு கேட்டா, கோவிலுக்கு ஏன் போகணும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாருங்க, விவேகானந்தருடைய குரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? கோவில்னா என்ன, வழிபாடுன்னா என்ன, ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. வழிபாடுங்கிறது வேற எதுவும் இல்லப்பா, தோப்புக்கரணம் போடுறதோ விழுந்து கும்பிடுறதோ சுத்தி வர்றதோ வழிபாடு கிடையாது. வேற என்னங்கய்யா வழிபாடுன்னு கேட்டா அவர் சொன்னாரு, ஒரு மனிதன் தன் எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளுகிற முயற்சி தான் வழிபாடு அப்படின்னாரு. அப்படி எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளுகிற வழிபாட்டை செய்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த தாய் வரம் தர காத்திருக்கிறாள் என்கிற நம்பிக்கையோடு உண்மையிலுமே சொல்றேன். எங்க ஊரு பெருந்துறை, தம்பிக்கு தெரியும், அக்காக்கெல்லாம் தெரியும். எங்க ஊர்ல சோழீஸ்வரர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். நீ கூட வந்திருக்கீல்ல? உண்மையிலுமே பல தடவை வந்திருக்கான் தம்பி. சோழீஸ்வரர் கோயில் வாசல்லே உட்கார்ந்துருப்பான் தம்பி, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல. உண்மையிலே சொல்றேன், பிரதோஷத்தன்னைக்கு மாலையில நிகழ்ச்சி, அதனால மாலையில பிரதோஷ வழிபாட்டுக்கு போக முடியாதுன்னு காலையிலே நான் போனேன். என் தங்கச்சி புரிஞ்சு சிரிக்கிறாங்க. காலையிலேயே போன பாருங்க, ஒரு ஆள் சாமியை பார்க்குறான், ஓடி வந்து செருப்பை பார்க்குறான். சாமியை பார்க்குறான், வெளியில விட்ட செருப்பை பார்க்குறான். சாமியை பார்க்குறான், செருப்பை பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியை விட்டுட்டான், செருப்பை பார்த்தே கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வழியா போன மஞ்சுநாதன் மாதிரி ஒரு ஐயா, பெரிய ஐயா, முரட்டு ஐயா, போய் பலார்னு ஒரு அறை விட்டார். ஏன்னா தம்பிக்கு அந்த கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்தா பிடிக்காது. பலார்னு ஒரு அறை விட்டார். ஏடா சாமி அங்க கிடக்குது, செருப்பு கும்பிட்டு கிடக்குற ஆகவழி நாய், சாமியை கும்பிடுறா அப்படின்னார். ஐயோ புது செருப்புங்க, 700 ரூபா போட்டு வாங்கியிருக்கணுங்க, எவனாவது ஆட்டை போட்டுருவானுங்க அப்படின்னா அவன்.
அதுக்கு தான் தம்பி மாதிரி அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அதுக்கு மாதிரி தான்டா என்ன மாதிரி செய்யணுங்கிறது. அதுக்கு அப்படின்னா என்ன மாதிரினா எப்படிங்கன்னா தான் எடுத்து மஞ்சள் பையில போட்டு கக்கத்திலே வச்சுட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் பாருன்னா, இதுக்கு செருப்பே போட்டு வந்திருக்கலாம். ஐயா சிரிக்கிறார். அப்படி ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கோவிலுக்குள் எந்த எண்ணத்தோடு போகணும்னா, நீங்கள் 6 அடிக்கு மாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, 2 கூட பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, அம்மனுக்கு தங்க கிரீடம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு அந்த துர்க்கை அம்மன் எதிர்பார்க்கறது இல்லையா. வேற என்ன எதிர்பார்ப்பா தெரியுங்களா, என்ன நல்ல மனசோட புள்ள கோயிலை தேடி வந்திருக்காங்கிறதான் அந்த தாய் எதிர்பார்ப்பா அப்படின்னு சொன்னா, இதை நான் சொல்லலைங்க, கவியரசு கண்ணதாசன் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தில் பாட்டா கொடுத்தார். ஒரு 2 வரி, ஆபரேட்டரையே காண நானே படிக்கவா. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. பாட்டு நல்லா இருந்ததுங்களா? கண்ணதாசனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன பாடும்போது ஒரு பாயிண்ட் டிலே கொடுங்க, பேசும்போது படக்குன்னு கட் பண்ணிருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி நம்மளை பார்த்துக்கணும், சரிங்களா? அதான் நல்லது. ஆனா தம்பி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்காம, அப்ப புருஷன் குழந்தைய மாதிரி பாருங்க. இல்லாட்டி ஐயா இதுக்கு தான் உணர்ந்து நல்லா சிரிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த வார்த்தைக்கு சிரித்த திருக்கவுண்டன் வளர்ச்சிக்கு நான் உண்மையிலுமே வணக்கம் சொல்கிறேன். அது உண்மையிலுமே பெண்கள் கூட்டம் சிரித்தா அந்த நிகழ்ச்சி ஜெயிச்சிருன்னு அர்த்தம். உண்மையிலுமே சொல்கிறேன், நல்ல பெண்களில் நல்லா கைதட்டுங்க. நல்லா கைதட்டுனா, ஜெர்மனில் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு, நல்லா கைதட்டுனா பெண்களுக்கெல்லாம் கூந்தல் நீளமாக வளருமா. ஆமாம், செர்மன் டாக்டர். அப்போ அம்மா இது என்னம்மா இது உண்மையில நீங்களாவது ஒரு உதாரண புருஷியாக சொல்லலாம், எங்கள் அக்கா சொல்ல முடியாது. உண்மையிலுமே சொல்கிறேன். நான் கேட்குறேன் என்னென்னா, அன்னைக்கு இந்த அங்கே பார்த்தியா தம்பி சொன்ன உடனே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்து பார்க்குறாங்க உடனே வளர்ந்துருச்சான்னு. அக்கா உடனே வளராது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வளரும். அந்த அளவுக்கு நல்லா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆமாம், அங்கே ஒரு அக்கா இழுத்தாங்க, கையோடு வந்துருச்சு சௌரி முடி. நான் கேட்டேன், என்னக்கா ஏன் சௌரி முடி வைக்கிறாங்க? எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். ஏதோ கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வளர்த்தியாக காட்டுறதுக்காக, கூந்தல் நீளமாக இருக்குன்னு காட்டுறதுக்காக சௌரி வைக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லையா. புருஷன் தண்ணியை போட்டு அடிக்கிறக்கு வந்தால் முதல்ல குடுமையில் தான் கை வைக்கிறேன், கையை வச்சோன்னா பட்டார்னு அவுத்தரிச்சு போட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்ட்டு தான் சௌரி முடி வைக்கிறான். அன்னைக்கு ஒரு அக்கா சொல்லுச்சு, 2 சட்டு சௌரி வச்சுருக்கேன்னுச்சு. எவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருக்குது. நல்லா சிரிங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். சில பேர் முறைச்சிக்கிட்டே இருப்பா, அப்படி என்ன பேசுகிறான் அந்த செங்காயன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல மக்கள். ஏன் கைதட்ட சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, அதை மிக அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கிற திருக்கவுண்டன் வலசை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி, இந்த அழைப்பு இதில் வாங்க உடனே பெரியவங்கள்ட்ட கேட்டோம், ஐயா யார் யாருடைய பெயர்கள்லாம் மேடையில் சொல்லணுங்கும்போது நான் சத்தியமாக சொல்கிறேயா, ஏறக்குறைய தம்பி நாங்கள்லாம் ஒரு 23 ஆண்டு காலமாக இந்த மேடையில் இருக்கிறோம். சகோதரிகள்லாம் 20 ஆண்டுகளுக்கு குறையாமல் மேடையில் இருக்காங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, 20 ஆண்டுகளில் ஒரு சத்தியமான உண்மை என்னன்னு கேட்டால், யாருடைய பெயரையும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் மண்ணில் எல்லோருமே முக்கியமானவர்கள் தான், ஊர் பொதுமக்கள் சார்பான மட்டும் சொல்லுங்கன்னு சொன்ன பெருந்தன்மை வாய்ந்த மனிதர்கள் வாழுகிற ஊர் எது என்று கேட்டால் திருக்கவுண்டன் வலசு என்று சொல்லுகிற அளவுக்கு
தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிற இந்த மண்ணையும் மக்களையும் வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பில் தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் கலைக்குழு ஒரு இனிய பட்டிமன்றத்தை உங்களுக்கு விருந்தாக்க காத்திருக்கிறோம். என்ன தலைப்பு? மகிழ்ச்சியும் மனநிறைவும் தந்த காலம். அந்த காலமா இந்த காலமா? நினைத்தாலே இனிக்கின்ற காலம். அந்த காலமா இந்த காலமா? எந்த காலம் நல்லா இருந்தது? அந்த காலம்ங்கிறது கருப்பு வெள்ளை காலம், இந்த காலம்ங்கிறது கலர் வண்ண கோலம். இல்லை யோசிச்சு பாருங்க, அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்ததா? இந்த கால வாழ்க்கை நல்லா இருக்கா? அந்த கால பாட்டு நல்லா இருக்கா? இந்த கால பாட்டு நல்லா இருக்கா? அந்த காலத்தினுடைய மனிதர்களினுடைய வாழ்க்கை முறை நல்லா இருந்ததா? இந்த கால வாழ்க்கை முறை நல்லா இருக்கா? அந்த கால குடும்பம் நல்லா இருந்ததா? இந்த கால குடும்பம் நல்லா இருக்கான்னு எல்லா அம்சங்களையும் சேர்த்து பேசுவதற்காக தமிழ்நாடறிந்த நல்ல பேச்சாளர்கள் இன்றைக்கு திருக்கவுண்டன் வலசிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லோருக்குமான பெருமை என்று சொல்லி, ஒரு காலத்துல பாட்டு எப்படி இருந்தது? பாகவதர் கால பாட்டு. அண்ணே லைட்டா டிலே கொடுங்க, நீங்க கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் பாடுறேன். சீவம் போயிரும்னே, இல்லாட்டி பார்த்து அங்கே இருங்கண்ணே. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிடுங்கண்ணே. நீங்க நிக்கிறீங்க, கால் எங்களுக்கு வலிக்குது, பார்த்து செய்யுங்க. உண்மையிலுமே அந்த காலத்தில் பாட்டு எப்படி இருந்தது? பாகவதருடைய பாட்டு. எங்கள் தாத்தா காலத்தில் பாட்டு இருந்தது. எப்படி பாட்டு? கொஞ்சம் டிலே கொடுக்குறீங்களா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். உண்டோன்னு எழுந்ததுல கிளவி உண்டாங்க. உண்மையா சொல்ற. அதுக்கப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய காலம் எப்படி இருந்தது பாட்டு? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நல்லா இருந்தது இல்லைங்களா பாட்டு? 2 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். இப்ப எனக்கு 3 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நீ கூட வந்த, வாய் நிறைய சாப்பிட்ட, நல்லா வாழ்த்துனேன், சந்தோஷமா இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப என் மனைவியை பார்த்து இந்த காலத்துல மை வைக்கல. உண்மையில அதெல்லாம் தனியா கவலை கொடுத்துருவாங்க. செல்வராஜ் என்ன கொடுத்துட்டாருப்பா. உண்மையா சொல்றேன், என்ன விஷயம்னாலும் எங்க அண்ணன் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பார். ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப என் மனைவியை பார்த்து தங்கச்சியை பார்த்து மன்மத லீலையை வாசல்லையே படுத்துக்கோ, தயவு செய்து வீட்டு பக்கம் வந்துடாத. இது என்னையா பாட்டு? இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு நான் பாடுறேன். பாட்டு ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷம் பக்கம் ஆனாலும் ஒரு வரி கூட ஆபாசம் இல்லாத அளவுக்கு இப்படி குடும்பத்தோட தலையசைச்சு கைதட்டி கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சானே, அதுல இசைஞானி இளையராஜா அப்படி கொடுத்துருப்பாரு பாருங்க. தன்னி சிறுக்க தத்தளிச்சுதான் இருக்க, உன்னை நப்பின்னா பருத்தே தாமரைய, புன்னவனத்தினிலே பெட குயில் கூவையிலே, உன்னுடைய வேதனையே நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட, உன்னிரண்டு தோளத்தோட, என்னதவோ செஞ்சேனோ ஏமானே. வண்ணக்கிளி கையத்தோட, சின்ன சின்ன கோலமிட, உள்ள மட்டும் வழியேமானே, உள்ள மட்டும் வழியேமானேவா. இஞ்சி வீடு பழகி, மஞ்சச்சேவ பழகி, கள்ளச்சீனி பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாமே என்னோ, மடியிலே பஞ்சவர்ணோ, கொடியிலே ஊஞ்சல் போட மானே. பாட்டு நேரத்தை ஒரு கைதட்டல், அப்படி லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படியே உண்மையிலேயும் அந்த காலத்திலையும் பாட்டு இருக்கு, அந்த காலத்திலையும் பாட்டு இருக்கு. இந்த கால சினிமா, அந்த கால சினிமா, அந்த கால வாழ்க்கை, இந்த கால வாழ்க்கை, எந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, அந்த காலமா இந்த காலமானு பேசுறதுக்கு நாடறிந்த 4 பேர் அறிஞர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு திருக்கவுண்டன் வலசில். அதில்
அந்த காலமே என்கிற அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர். உண்மையாகவே பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைம்பாங்க, பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க தேவையில்லைம்பாங்க. அதுபோல தூரன் KR மஞ்சுநாதனுக்கும் விளம்பரம் தேவையில்லை, அறிமுகம் தேவையில்லை. சின்னத்திரையாகட்டும் வண்ணத்திரையாகட்டும், ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். விஜய் டிவியினுடைய கலக்கப் போவது யாரில்? அதுவரைக்கும் சென்னை தமிழ் பேசினார்கள், தஞ்சை தமிழ் பேசினார்கள், நாஞ்சில் தமிழ் பேசினார்கள். ஆனால் முதலாக கொங்கு தமிழை மேடையேற்றிய விஜய் டிவியினுடைய ஒரே கலைஞன் யார் என்று கேட்டால் நம் தூரன் KR மஞ்சுநாதன் அப்படின்னு சொன்னா இருப்பா. அவசரப்படாது, இன்னும் 2 இருக்குல்ல, ஏன் அவசரப்படுற? பாயிண்ட்னு நான் வச்சிருக்கேன். இது பெருமை இல்லைங்க, நம் மண்ணின் அடையாளம். எங்க மலேசியா போன வருஷம் நாங்கள் டீமோட அந்த மலேசியா மேடையிலும் இதே பச்சை துண்டோட தாங்க பேசினேன். அங்கே வந்து கோட்டு ஷூட்டெல்லாம் எல்லாரும் போட்டுட்டு பகட்டு காட்டினாங்க. ஆனால் தம்பி இதே வேட்டி, இந்த வேட்டி இல்லை வேற வேட்டி கட்டியிருந்தான். ஏன்னா ரொம்ப நாளாக அதே வேட்டி கட்டினா நல்லா இருக்காது, வேற வேட்டி அதே பச்சை துண்டு. என்ன தெரியுங்களா, எங்கு சென்றாலும் தான் ஒரு விவசாயியின் மகன் என்பதில் தான் எனக்கு பெருமை என்பதை உலகத்திற்கு உறக்கச் சொல்வேன் என்று சொன்ன தம்பி. இதெல்லாம் சின்ன டிவி எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், பெரிய திரை என்று சொல்லக்கூடிய சினிமா திரையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த கவுண்டம்பாளையம்ங்கிற திரைப்படம் பல பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பெண்ணினுடைய தகப்பனா நடித்து அத்தனை பேருடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு, மன்னிச்சிருங்க, தகப்பனா நடிச்சாரு தம்பின்னு சொல்றதை விட தகப்பனாகவே வாழ்ந்து காட்டினார் கவுண்டம்பாளையம் படத்திலேன்னு சொல்லலாம். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்பு சகோதரர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவ்வளவு மனம் குளிர பாராட்டினார் அப்படின்னு சொன்னா, அப்படி சின்னத்திரை வெள்ளித்திரை என்று எல்லாவற்றிலும் தன் பரிணாமங்களை காட்டி வரக்கூடிய, எங்கு சென்றாலும் விவசாயிகளுக்காக உரத்த குரல் எடுத்து பேசக்கூடிய தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் அந்த காலமே என்கிற அணிக்காக வருகை தந்திருக்கிற ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. பா என்ன கைதட்டு பா, அருமை. அவரை தொடர்ந்து அந்த அணிக்கு வலுச்சேர்க்க வந்திருக்கிற அன்பு சகோதரி, அந்த அக்கா பார்க்குறாங்க, என்ன இது அரிசி மூட்டை, சமயக்கட்டில் அரிசி மூட்டையை சாய்ச்சி வச்ச மாதிரியே ஒரு அம்மா உட்காந்துருக்கேன்னு. உண்மையிலுமே அந்த அம்மா அப்படி இல்லை, நல்ல இன்னிசை வாணி, சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறாங்க. சமீபமாக ஒரு 4-5 திரைப்படங்களில் இந்த பின்னணி குழுவினரோடு தன்னுடைய குரலையும் பதிவு செய்திருக்கக்கூடியவர். அவங்க சாதாரணமாக பேச மாட்டாங்க, நல்ல சாப்பாடு அமைஞ்சா மட்டும்தான் சிறப்பாக பேசுவாங்க. கைதட்டுங்க. திருக்கவுண்டன் வளர்ச்சியில் நான் சாம்பார் வாங்கி ரசம் வாங்கி தயிர் வாங்கி வந்துட்டேன், மறுபடியும் சாம்பார்லேயே வந்து நின்னாங்க. என்ன பண்ணேன், இல்லை சார் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இருக்குது சார், உனக்கு சாப்பிட்டு தான் வருவேன்னு சாம்பாரில் 2 ரவுண்டு, ரசத்தில் 2 ரவுண்டு, தயிர் புளிக்கவே இல்லை சார்னு 3 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு கிளப்பி விட்டா தான் பாட்டு வண்டி ஓடும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. தன் ஊரை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிடணுங்கிற ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சுருந்தீங்க பாருங்க, அதுக்கே திருக்கவுண்டன் வலசை நாங்கள் வணங்கணும். உண்மையிலுமே சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பின்னணி பாடகி திருமதி ராணிக்குமார் அவர்கள் அந்த காலமே அப்படி பழைய பாடலாம் அவ்வளோ அழகா பாடுவாங்க. வணக்கம்மா. அப்படியே அப்பா, சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் வெட்டுது சும்மா சும்மாடி. செல்வராஜண்ணே, உங்களுக்கே இது மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா? நீங்கள் அண்ணன் மாதிரி, இந்த அக்கா உங்களுக்கு சின்ன பொண்ணாண்ணே, இந்த அம்மாவுக்கே 2 பெரிய பொண்ணு இருக்குண்ணே. உண்மையிலுமே நல்ல டீம். இந்த பக்கம் அந்த காலமேன்னு, இந்த காலமே அவர் சொல்கிறார், அந்த காலமெல்லாம் என்ன, அந்த காலம் பார்க்கறக்கும் அந்த காலம் மாதிரியே இருக்குது, இந்த காலம்தான் யங் மங் சங் மாதிரி என்னது அப்படி யூத்தாக உட்காந்துருக்காங்கங்கிற மாதிரி. என் அன்பு சகோதரி, உண்மையாகவே பெரிய பெரிய இலக்கிய குடும்பங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டு மேடைகளை கலக்குகிறார்கள் என்கிற அடிச்சுவடியை மாற்றி உழைக்கக்கூடிய விவசாய குடும்பத்திலிருந்து வருகை தந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் இன்றைக்கு யூடியூபில் பாண்டிச்சேரி கௌதமி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஒரு 30 to 40 லட்சம் சந்தாதாரர்களை தனக்கான ரசிகர்களாக பெற்றிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் இந்த காலமே அடியா தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா,
சின்ன பொண்ணு, இங்க கடலோர கவிதைகளா அருமனை. உண்மையிலுமே அன்பு தங்கை வந்திருக்காங்க. அவரோடு இணைந்து அந்த அணியினை நிறைவு செய்வதற்காக தயவு செய்து அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. 16 நூல்களை எழுதிய நூலாசிரியர், 1 2 கிடையாது. அதில் முதல் நூல் என்ன தெரியுங்களா? கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி. இதுல என்ன கொடுமைனா, தம்பி லேசா தாடி வச்சிருப்பாப்புல. என்ன காரணம்னா, அந்த 16 புத்தகத்துல ஒரு புஸ்தகம் கூட இன்னும் விற்கல. அதனாலேயே தம்பி உண்மையிலுமே கவலை இல்லாமல் புத்தகம் எழுதுவது எப்படின்னு இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு. எது வேடிக்கைக்காக சொன்னாலும் 16 நூல்களை எழுதிய சிறந்த எழுத்தாளர், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சிறந்த ஆசிரியர் என்கிற பாராட்டினை பெற்ற கவிஞர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு இந்த காலமே என்கிற அணிக்காக வருகை தந்திருக்கிறார். சபாஸ். உண்மையிலுமே அவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். எங்களுக்கு பின்னணி இசையினை, நாங்கள்லாம் முன்னணி பேச்சாளர்களாக இருப்பதற்கு இவர்கள்தான் பின்னணி இசை அமைக்கிறார்கள். இந்த முன்னணிக்கு அந்த பின்னணி தான் காரணம் என்பதை சொல்லி, அண்ணன் உங்க பேர்? அண்ணன் திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கிற மரியதாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க. தேவாலயத்தில் வாசிக்கின்ற போதும் அந்த விரல்கள் இசையைத்தான் வாசிக்கின்றன. துர்க்கை அம்மன் கோவில் மேடையிலும் அந்த விரல்கள் இசையைத்தான் வாசிக்கின்றன. இசைக்கு எந்த பேதங்களும் கிடையாது என்பதை உணர்த்துகிற அண்ணன் அவர்களுக்கு உண்மையிலுமே நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவிலே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் எங்கள் அருமைக்குரிய அண்ணன் மகாராஜன் அவர்களினுடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த டீம் பொதுவாக தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழு எல்லா இடங்களிலும் சிறப்பு பெறுவதற்கு ஒரு முதுகெலும்பின் முதுகெலும்பாய் திகழக்கூடியவர் யார் என்று கேட்டால், எங்கள் பேட் இசை கலைஞர், திருச்சியினுடைய மிகச்சிறந்த ட்ரம்மர் டாக்டர் செல்வராஜ் அண்ணன் வருகை தந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இப்போ ஏதோ டாக்டர்னா ஏதோ படித்து பட்டம் வாங்கியவர்கள் தான் முன்னாடி டாக்டர்னு போடுவாங்கன்னா, இந்த மிகச்சிறப்பான பேட் இசை கலைஞருக்கு அவருடைய திறமைக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னா அந்த திறமையை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடம் அண்ணன் வாட்சி காட்டுங்க.
ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே மிகச்சிறந்த ட்ரம்மர், பேட் இசைக்கலைஞர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் எங்கள் அணியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை என்னுடைய முன்னுரையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக விரைவாக நடக்கும். என்ன காரணம்னா, இந்த நிகழ்ச்சி பட்டிமன்ற நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய படுகளம் நிகழ்வு தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 21 நாட்கள் இதற்காக விரதமிருந்து இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. நாங்கள்லாம் வயிறார அன்னதானம் சாப்பிட்டோம். தம்பி காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, உபவாசம் மட்டும்தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு படுகள நிகழ்வுங்கிறது, அன்னமாரை அழைக்கிறதுங்கிறது, பட்டினி கிடந்து விரதமிருந்து சுத்தபத்தமாக இருந்தால் தான் அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு தன்னை வருத்தி இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற மஞ்சுநாதனுக்கு இன்னும் ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கலாம். வாங்க தம்பி, அந்த காலமே என்கிற அணிக்கு அணுத்தலைமை ஏற்று வாங்க. ஆடியோக்கார் நீ வா, நான் சொல்கிறேன், நீ வந்தால் தான் அதை சொல்ல முடியும். ஆடியோக்காரரை சொல்லவே இல்லையே தம்பி, எனக்கு நினைவுறுத்துறாரு. அவரை ஏன் சொல்லலைன்னா, நீ எழுந்து நின்ன பிறகு தான் அவரை நான் சொல்ல முடியும். உண்மையிலுமே அற்புதமாக இந்த மண்ணில் எங்கள் குரல் ஒலிப்பதற்கு மிகச் சிறப்பான முறையில் ஒளி அமைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ், ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ், ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் அந்த கலைஞர்களுக்கு. அவங்களுக்கு ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி ஆடியன்ஸ்ட 50 விழுக்காடுனா ஆடியோ கார்ட்டா 50 விழுக்காடு இருக்கு. உண்மையிலுமே அப்படி சிரித்த முகத்தோடு அந்த தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, தம்பி அந்த காலமே என்று பேச உங்கள் கைதட்டலோடு தூரன் KR மஞ்சுநாதன். ஹலோ ஹலோ செக், ஹலோ 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 டெஸ்ட், ஹலோ நோ கைட் வே டெஸ்டிங், ஹலோ கைட். அது நல்லா இருக்கு வேற அதாட்ட வைக்க. நான் அடி வயித்துல இருந்து முக்கி பேசுறேன், அதனால நல்லா இருக்கு. நீயும் பேசு, வாயவே திறக்கல, அதுக்குள்ள அது நல்லா இருக்குல்ல. ஹலோ ஹலோ டெஸ்ட், ஹலோ ஹலோ டே அண்ணா ஜூன் மாதம்